ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இந்த காரக்குழம்புங்க சுரக்காய் போட்டு வைக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தட்டைப்பயிரை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சுரக்காயில் வந்து விதையெல்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய் நல்லா சதையாக இருக்குங்க. அதனால் நல்லா வந்து பிஞ்சு சுரக்காயாக எடுத்துக்கணும். நான் 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து அரை சுரக்காய் இருந்தால் போதும். சுரக்காய் எடுத்து நல்லா வந்து தோலையெல்லாம் நல்லா சீவிட்டுங்க. நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த குழம்புல அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி சுரக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா காயெல்லாம் வந்து எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த சுரக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீர் சத்து இருக்குதுங்க. அதனால் வந்து வாரத்தில் 1 நாள்னாவது நம்ம வந்து சுரக்காய் வந்து பொரியலாவோ இல்லை இது மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுரக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மருத்துவ குணம் இருக்குங்க. நல்லா வந்து நார் சத்தான காயும் கூட. நம்ம வாரத்தில் 1 நாள் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான உப்பு சத்து வந்து சேர விடாதுங்க. இந்த உப்பு சத்தெல்லாம் வந்து அந்த சுரக்காய் வந்து எடுத்துரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சுரக்காய். நான் அதை சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அது ஒரு 6 வெங்காயம் எடுத்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லாயிருக்குங்க. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஒரே பூண்டு தான். இது வந்து கொடைக்கானல்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. நான் இதில் வந்து 1 பூண்டு போடுறேன். நீங்கள் வந்து ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சீரகமும் பூண்டும் நிறைய சேர்த்துணுங்க. ஏன்னா சுரக்காயிலையும் பார்த்திங்கன்னா அதிகமான நார் சத்து இருக்குது. தட்டைப்பயிர்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல நார் சத்து இருக்குது. அதனால் வந்து ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து சீரகமும் பூண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஜீரணமாகுங்க. இப்போது பூண்டெல்லாம் நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போது அரைக்கிறதுக்கு வந்து நம்ம 3 தக்காளி எடுத்துக்கலாம். நான் பச்சையாகவே தான் அரைக்க போகிறேன். 3 தக்காளி வந்து நல்லா வந்து அரிஞ்சு போட்டுக்கலாங்க. மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துறேங்க. நான் வந்து புளியும் வந்து இந்த இலையே தான் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 4 டீஸ்பூனுங்க. சாம்பார் தூள் வந்து 3 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. நாம் அதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல மண் சட்டியில் வைக்கும் பொழுது செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து மண் சட்டியில் தான் இந்த குழம்பை வந்து நான் வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மண் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வந்து காஞ்சிருச்சிங்க. இப்போது கடுகு போடுறோம், உளுத்தம்பருப்பு போடுறோங்க, கடலைப்பருப்பு போடுறோம், சீரகம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. செவக்க வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வணங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்குறப்போ நல்லா வந்து வாசனை வருங்க. அப்போ வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இந்த கருவேப்பிலையை வந்து இந்த காம்போடு போடும்பொழுது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விடணுங்க. பூண்டும் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து வாசனை வருங்க. இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வணங்கினா தான் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த சுரக்காயெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது குட்டி குட்டியாக கட் பண்ணும் பொழுது குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காயை இப்போது எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். காயெல்லாம் எண்ணெயில் வதங்கும் பொழுது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் இந்த காயிலேயே வந்து சேர்ந்து வதங்கும் பொழுது காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உப்பெல்லாம் பிடிச்சி காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காயை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு வதக்கும் பொழுது அந்த காயிலேயே வந்து இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா பிடிச்சி காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது மாதிரி காயெல்லாம் நிறையா சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்லா உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இந்த காயோடையே அப்படியே ஒன்றா வந்து சேர்ந்துருச்சு. இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து சேர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து சுருண்டு வரும் பொழுது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணுங்க. எனக்கு தண்ணி மாதிரி தான் குழம்பு வேணும், அப்போ தான் நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குழம்பு வச்சுட்டா நான் வந்து 2 நாள் வச்சுக்குவேங்க. குழம்பு வந்து பழசானால் தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக வச்சுருவோம். இப்போது மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வந்து கொதித்து வரும். இப்போது குழம்பெல்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சிங்க. தட்டைப்பயிறு 2 மணி நேரம் ஊறிச்சு இல்லைங்களா, அதை நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உடனுக்குடனே தட்டைப்பயிறு செய்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் வந்து 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சேருங்க. இப்போது தட்டைப்பயிறு சுரக்காய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காரம் உப்பு இதெல்லாம் வந்து பத்தலைன்னா இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பையெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சாதான் சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது, நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பெல்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், இந்த தட்டைப்பயிறு சுரக்காய் எல்லாமே நல்லா வந்து கலந்து வந்துருச்சு. இப்போது சுவையான சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.